ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருப்பாவையிலே இன்னை தினம் 22வது பாசுரம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது. இப்பாசுரத்திலே ஆச்சாரியனை குறித்து சிஷ்யவர்க்கங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கும்படியான விஷயத்தை காஞ்சி சுவாமி நமக்கு காண்பித்தருளுகிறார். எப்படி பிரார்த்திக்க வேணும் ஆச்சாரியனிடத்திலே? செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலங்கன் இரண்டுங்கொண்டு எங்கள் மேல் நோக்குதீ. இப்படி சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய முறை. இதில் என்ன ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு? ஆச்சாரியர்கள் மகத்தான ஞான விசேஷத்தோடு இருக்கிறவர்கள். அவர்களுடைய ஞான விசேஷத்துக்கு தக்கபடி முதல்லையே ரொம்ப கடினமான அர்த்தங்கள், ரொம்ப பெரிய அர்த்தங்கள் அதையெல்லாம் அருளி செய்ய தொடங்கினார்கள்னா பால சிஷ்யர்களால் அந்த அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. பால சிஷ்யர்கள்னா சின்ன குழந்தைகள், 10 வயசு 12 வயசு குழந்தைகள்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம். நம்ம பல பேர் இந்த காலகட்டத்திலே இருக்கோம். லௌகிகத்தில் பல வருஷங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிற்பாடு காலக்ஷேபாதிகள், கைங்கரியங்கள் இதெல்லாம் அன்வைக்கிறவர்கள்னு பல பேர் இருக்கார்கள். அவளும் பால சிஷ்யர்கள் தான். வயசு என்னமோ 60 வயசு ஆயிருக்குமே தவிர பல அர்த்த விசேஷங்களை அறிந்து கொள்வதற்கு வயசு ஒரு காரணம் கிடையாது. அதனால் இப்போ பால சிஷ்யர்கள் இப்படி பல விஷயங்களை எல்லாம் எடுத்த உடனேயே கிரகித்து கொள்ள முடியாத சில சிஷ்யர்கள் இருப்பார்களோ இல்லையோ. அப்போது அவர்களுக்கு எப்படி அவள்லாம் என்ன பிரார்த்திக்கலாம்? சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, சிரிச்சிறிதே உபதேசிக்க வேணும், கொஞ்சம் கொஞ்சமாக உபதேசிக்கணும் அப்படின்னு. இப்போ எது அவர்களுடைய லெவலுக்கு தக்கபடி எதை முதல்ல உபதேசிக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து ஆரம்பித்தால் எப்படி இந்த திவ்ய பிரபந்தங்களானவை மற்றும் உண்டான அர்த்த விசேஷங்களானவை அவர்களிடத்துல போய் சேரும் என்பதாக கொள்ள வேணும். அருள்செயல் சந்தையே எடுக்கிறோன்னா கூட எடுத்த உடனே பெரிய திருமொழி திருவாய்மொழின்னு எடுக்கலாமோ? ஒரு முறைமைக்காக எடுத்த உடனே திருப்பல்லாண்டு திருப்பாவை அப்படி தொடங்கணும். இன்னும் ஆச்சரியமாக சொல்லணும்னா நம்ம உபதேசரத்னமாலையை தெரிஞ்சுட்டு மற்ற பிரபந்தங்களுக்கு வந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆழ்வார்கள்னா யார், அவர்கள் அருள் செய்த திவ்ய பிரபந்தங்கள் என்ன, இவைகளையெல்லாம் தெரிஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோணும். இப்படி அரிய பெரிய விஷயங்களெல்லாம் முதல்லே தெரிவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரார்த்தித்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு வல்லமையை பெறுவர்கள். இப்படி உபய வேதாந்தார்த்தங்களையும் இப்படியாக அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். மேலும் இந்த உபய வேதாந்தார்த்தங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் உபய வேதாந்த சம்பிரதாயமோ இந்த உபய வேதாந்தார்த்தங்கள் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் காண்பிக்கிறாய் பாசுரத்தாலே. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். இது ரொம்ப ஆச்சரியமா, ஒரே காலத்திலேயே சூரியனுடைய உதயம் சந்திரனுடைய உதயம் ரெண்டையும் எங்கானும் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா ஆச்சாரியன் விஷயத்தில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? திங்கள் உதித்தார் போலே ஒரு திருக்கண் கடாட்சம், ஆதித்தன் உதித்தார் போலே இன்னொரு திருக்கண்ணுடைய கடாட்சம். இது ஆச்சாரியர்கள் காலக்ஷேபம் சாதிக்கிற போது பார்க்கலாம். ஏன்னா பகவத் விஷயார்த்தங்கள், ஸ்ரீவச்சன பூஷணாதி ரகசியார்த்தங்கள் இவைகளையெல்லாம் அருள் செய்கிற போது இதெல்லாம் ரொம்ப அனுபவிக்கத்தக்க விஷயங்கள். அனுபவிக்கத்தக்க விஷயங்கள் ஆகையாலே சந்திரோதயமாகிறது போல இருக்கும். இந்த ரகசியார்த்தங்கள் அப்படின்னு பார்க்கிற போதே எத்தனை ஆச்சரியமான விஷயம். ரகசியத்திரயம்னு இருக்கிறது. இப்போ முமுட்சுப்படை முதலான கிரந்தங்களை எல்லாம் பிள்ளலோகாச்சாரியர் ரகசியத்திரயத்தின் விவரணமாக அருள் செய்திருக்கிறார். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவரும் தாமும் சில லகு கிரந்தங்களாலே இந்த ரகசியத்திரய விஷயங்களை எல்லாம் காண்பிச்சிருக்கார். இதெல்லாம் நமக்கு ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு அனுகுணமான கிரந்தங்கள். மொத்தம் அர்த்த பஞ்சகம்னு ஒரு கிரந்தம், தத்வத்திரயம். இது தத்வத்திரயம்ங்கிறது லகு ஸ்ரீபாஷ்யம் போல, அதனால் அதை பின்னாடி அதை சொல்லிக்கலாம். அடுத்து ஸ்ரீவச்சன பூஷணம், இது அனுஷ்டான கிரந்தம். நாம் அனுஷ்டானத்தில் கை கொள்ள வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் காண்பிக்கிறது. ஆச்சாரிய ஹிருதயம், அழியநாள பெருமாள் நாயனார் அருள் செய்தது. இது அனுபவ கிரந்தம், ஆழ்வாருடைய மனசையே நமக்கு காண்பிக்கிறது. இப்படி திருவாய்மொழி அனுபவம் அருள் செய்கிற அனுபவமாகவே இருக்கிற கிரந்தம்.
இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் அருள் செய்கிற போது சந்திரோதயமாகிறது போல இருக்கும், அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். பகவத் விஷயமெல்லாம் அது ஆழ்வாருடைய விஷதமான ஹிருதய திருவாய்மொழியே நமக்கு கொடுத்துடுறாளே ஆச்சாரியாள். இதெல்லாம் சந்திரோதயம் போல குளிர்ந்த அர்த்தங்கள், மற்றமுண்டான அருள்சியல்களையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததுதான் இப்ப பாஹ்ய குதிருஷ்டி மத கண்டனமாக அந்த ரூபமா இருக்கிற ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள். இப்ப சொன்ன தத்துவத்திரயம் இது மாதிரி பாஹ்ய குதிருஷ்டி மதங்களை கண்டிக்கிறதுக்காக ஏற்பட்ட கிரந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் அருள் செய்கிற போது அவர்களுடைய அந்த கடாட்சம் அது உஷ்ண கிரணங்கள் அப்படி உதித்தார் போல இருக்கும். ஏன்னா கண்டிக்கிறாரோ இல்லையோ, ஏன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் கடுமையான வார்த்தைகளை அருள் செய்கிறவா கிடையாது. ஒரு விஷயத்தை எவ்வளவு கண்டித்து எழுதினாலும் அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் சாஸ்திர யுக்திகளை கொண்டே எழுதப்பட்டவையா இருக்கும். யாரையும் பர்சனலா தாக்கி எழுதினா போல இருக்காது, ஆனால் வெய்யரா போல எழுதினாலதெல்லாம் இருக்காது. ஆனாலும் அது ஒரு கண்டனம் இல்லையோ. அதுவும் எப்படிப்பட்ட கண்டனம் அப்படின்னு பார்த்தால் அவர்களுடைய கிரந்த பூர்வ பட்சிகள் அதை எதிர்வாதம் பண்றா பாருங்க. அந்த பூர்வ பட்சிகளுடைய கிரந்தங்கள்லேருந்தே ஒன்னோடொன்னு முரண்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுறதாலே இது கண்டனம். அதனால இது உஷ்ணமான கிரணங்கள் பட்டா போல இருக்கும். அப்ப நம்முடைய ஆச்சாரியர்கள் உபய வேதாந்தங்கள்லையும் கரகண்டவர்கள் இல்லையா? அதனால பகவத் விஷயாதிகளையெல்லாம் தெரிவிக்கிற போது திங்கள் உதித்தார் போலே, ஸ்ரீபாஷ்யாதிகளை அருள் செய்கிற போது ஆதித்தன் உதித்தார் போலே, இப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களாலும் ஆச்சாரியர்கள் நம்ம கட்டாட்சிக்கிறார்கள். இப்படி அங்கனிரண்டும் கொண்டு இப்படிப்பட்ட இரண்டு உபய வேதாந்தார்த்தங்களையும் அடியவங்களுக்கு அருள் செய்ய வேணும், எங்கள் மேல் நோக்குதி. மற்றும் ஒரு விஷயம் இந்த இடத்துல அங்கனிரண்டும் கொண்டு அப்படிங்கிறத கொண்டு இரண்டு திருக்கண்கள்னா வெளியில இருக்கிற இரண்டு திருக்கண்கள், ஆச்சாரியன் திருமேனியில் அமைந்திருக்கிற ரெண்டு திருக்கண்கள், அவருடைய ஞானமாகிற அகக்கண் இரண்டையும் நாம் கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஆச்சாரியன் குளிர சிந்திக்கிறார், முதல்வன் இவன் குளிர சிந்திக்கிறார் இல்லையோ, அப்படி அகக்கண்ணால நமக்கு அனுகிரகிக்கிறார். அல்லது தம்முடைய அந்த திருக்கண்களாலேயே நம்மளை நோக்குகிறார். வெளியில இருக்கிற புறக்கண்கள் அவைகள்னாலேயே நம்மளை நோக்கிறது, அதுவே ஒரு பெரிய அனுகிரகமாச்சே. இப்போ இதுவும் நமக்கு சேயஸ் அளிக்கக்கூடியது தானே. ஆகையினாலே இப்படிப்பட்டதான அகக்கண் புறக்கண் இரு கண்களினாலும் அடியவங்களை கட்டாட்சி தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறதாகவும் கொள்ளலாம். அப்ப ஆச்சாரிய கட்டாட்சத்தினுடைய ஏத்தம் என்ன, அந்த ஆச்சாரியன் அருள் செய்யக்கூடிய அர்த்த விசேஷங்கள் அதை எப்படி நம் போல்வார் எளிதாக புரிந்து கொள்வதற்கு பாங்காக சிறிதே அவர்கள் அருள் செய்ய வேணும்னு என்னவா பிரார்த்திக்கணும். அவர்கள் அருள் செய்கிற அர்த்தங்கள் அவ்வப்போது சந்திரோதயமாகவும் இருக்கிறது, சூரியோதயமாகவும் இருக்கிறது என்ன ஆண்டாள் இப்படி ஆச்சரியமாக இப்பாசுரத்திலே நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாள். அடுத்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி எம்பெருமானார் பரமாக மற்றும் ஒரு பாசுரத்தை சுவாமி காண்பித்தருளுகிறார். அது நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யரும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டுங் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.